ஹாய்ங்க, இன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் அவசரமா தக்காளி சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே சைட்ல இவனுங்களுக்கு வந்து தோசை ஊத்தி கொடுத்துட்டு வீடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து பெயிண்டிங் ஒர்க் ஷாப் வந்து பண்ண போறேன். ஆக்சுவலி என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, எங்க குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடியே கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஏதாவது வேலை இருக்கு அப்படியே வந்துட்டே இருந்தது. இன்னைக்கு கூட ஈவன் வெளியில ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகணும், பட் ஸ்டில் இது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். கிட்ஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி டேபிள்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான பெயிண்ட் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன். பட் எல்லாருமே 10:30 சொல்லியிருந்தேன். எல்லாருமே கரெக்டா வந்துட்டாங்க. பெயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அவங்களையும் வந்து அவங்களோட பேலட், பிரஷ் அதெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி எல்லாருக்கும் என்னென்ன தேவை அப்படின்னு ஃபர்ஸ்டே லிஸ்ட் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களோட கேன்வாஸ் போர்டு வந்து கொஞ்சம் சின்ன சைஸா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கி ஃப்ரண்ட்ல வச்சு பெயிண்ட் பண்ணி காமிக்கலாம். சோ தட் அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் விசிபிளா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் பெரிய போர்டு வச்சிருந்தேன். ஓகே, ஹாய் ஹாய் சொல்லுங்கடா. ஓகே, காலையில சாப்பிட்டீங்களா? தமிழ் தெரியுமா எல்லாருக்கும்? தமிழ்ல பேசலாமா? அக்ரலிக் பெயிண்டிங் பண்ணிருக்கீங்களா முன்னாடியே? எல்லாருமே பண்ணிருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஓகே, அப்ப எல்லாரும் சூப்பரா பண்ண போறீங்கல்ல? சரி, இப்ப என்ன பெயிண்டிங் பண்ண போறோம்னு யாருக்காவது கெஸ் இருக்கா? நோ நோ, நீ கிடையாது. நோ, கெஸ் பண்ணுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க. நோ, ஏய் நோ. சரி, இப்ப என்ன சீசன்? ஸ்ப்ரிங்ல என்ன ஆகும்? ஃப்ளவர்ஸ் தான் பண்ண போறோம். ஓகே ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு பெயிண்டிங் எப்படி வந்தாலும் ஓகே, ஓகேவா? யாரும் கடைசியா ரெக்ரெட் பண்ணக்கூடாது. நம்ம ட்ரை தான் பண்றோம். நானே இந்த பெயிண்டிங் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ண போறேன். ஸோ எனக்கு நல்லா வரலன்னுட்டு நான் கவலைப்பட மாட்டேன். ஓகே ஓகேவா? ஓகேவா? ஓகே, ஆக்சுவலி நம்ம வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட லென்த்தியஸ்ட் சைடு வந்து வெர்டிக்கலா இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் தான் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்னன்னா, நம்ம ஒரு இமேஜை பார்க்குறோம் அப்படின்னா அதுல வந்து பேக்ல எது இருக்கு, பேக் மோஸ்ட்ல எது இருக்கோ அதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரண்ட் மோஸ்ட்ல எது இருக்கோ அதை தான் லாஸ்டா பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த பெயிண்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அப்ப ஸ்கை, ஃபர்ஸ்ட் ஸ்கை அந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அதுதான். அது பண்ணலாமா? இப்போ அதுக்கு வந்து நீங்க பிக் பிரஷ், மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் பிக் பிரஷ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டீடைலிங் பண்றதுக்குலாம் வந்து ஸ்மால் பிரஷ். ஸோ ஸ்கை ப்ளூ எடுத்துக்கோங்க. இந்த ப்ளூ, ஸ்கை ப்ளூ இருக்கா? இந்த ப்ளூ should be fine. கொஞ்சம் வித்தியாசமா வரும், பட் தட்ஸ் ஓகே. ஓகேவா? அது ஓகே, அது ஓகே, அது ஓகே. We have a jumbo palette. You want to share? இதுதான் பிக்கஸ்டா இருக்கா இருக்கு. No. Mix white together. Blue and then white. Mix them. டோன்ட் வரி, நீங்க கொஞ்சம் திக்கானாலும் நம்ம அதுக்கப்புறம் ஒயிட் ஆட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட்டா இருந்துச்சுன்னா கூட நம்ம ப்ளூ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நீங்களே ஒரு அப்ராக்சிமேட்டா பார்த்து இது பண்ணுங்க, நம்ம அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வரணும். இப்படி பண்ணாதான் ஸ்மூத் ஃபினிஷ் வரும். ஓகேவா? ட்ரை பண்றீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப். ஓகே, ஆமா, கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சமா ஒயிட்டை மிக்ஸ் பண்ணுங்க ப்ளூ கூட. ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ளூ ஆட் பண்ணிக்கோ. ப்ளூ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்கடா. இங்க ப்ளூவை வந்து ஒயிட் ஆக்கணும். இன்னும் கொஞ்சம் கூட ப்ளூ சேர்த்துக்கோங்க அதுல. ஆமா, இன்னும் கொஞ்சம் ப்ளூ பண்ணும், இன்னும் லைட்டா பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் ப்ளூ வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க எல்லாருமே. டார்க் ஷேட்ல இருந்து லைட் ஷேட் வரைக்கும் கீழே வரைக்கும் வரணும். ஸோ கொஞ்சம் இடம் விட்டு வைக்க சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் அந்த இடத்துல வந்து கிரீனை வந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரஷ்ஷை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு ஒரு ட்ரை கிளாத்ல வச்சு டேப் பண்ணி எடுத்துடணும். பெயிண்டோட அப்படியே ப்ரஷ்ஷை விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரிஜினல் இமேஜ்ல வந்து புஷ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த பார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரேண்டமா கிரீன் அடிக்க சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் கொஞ்சம் லைட்டா வந்துச்சு. ஸோ செகண்ட்
செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அது ட்ரை ஆகலை அப்படிங்கிறதுனால எல்லாரையும் வெயிட் பண்ண சொல்லிட்டு அடுத்து வந்து க்ளவுட்ஸை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி க்ளவுட்ஸ் வந்து போட ஆரம்பித்தோம். இவ்வளோ டார்க்காக இருக்கக்கூடாது, இங்கே 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 இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அவ்வளோ டார்க்காக இருக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கணும். ரொம்ப டார்க் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ அடுத்ததெல்லாம் டார்க் இல்லாமல் பண்ணுங்க. ஓகே, ஒண்ணுமே தெரியல. இங்கே உள்ளது தெரியலையா உனக்கு? இல்ல என்ன லைட்டே தெரிய வேண்டாம், அப்படிதான் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி மேகம் மாதிரி கொஞ்சம் இப்படி எக்ஸஸா வந்துட்டா கூட இப்படி பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி. ஓகே, நீ இவ்வளோ டார்க்கா பண்ணக்கூடாது விநாயக். ஆமா, நவ்யாக்கும் கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம்னா, டார்க் ஆயிடுச்சுன்னா வேற இடத்துல தண்ணி தட்டு இப்படி பண்ணிட்டு ஓகே. இப்போ என்ன பண்றீங்க, கிரீன் வந்து காஞ்சிருக்கா உங்களுக்கு கிரீனு? இப்போ வந்து திரும்ப க்ரீன் கொடுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் க்ரீன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கணும், கொஞ்சம் பிளாக்கையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து க்ரீனை வந்து அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த போர்டே பின்னாடி தெரிகிற மாதிரி இருந்தது. ஐ திங்க் அந்த ப்ரஷ்ஷை அவங்க ட்ரை பண்ணாமல் விட்டுட்டாங்க. நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுனால அந்த கலர் வந்து ட்ரை ஆகவும் இருந்தது, ரொம்ப டைல்யூட்டடாகவும் இருந்தது. க்ரீனே இன்னும் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. க்ரீனே திரும்ப போடுங்க அது மேலே. ஓகே, இப்போ அடுத்து எல்லாரும் இந்த ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிருங்க. ஓகே வேதிகா, சூப்பர். இப்போ வாஷ் பண்ணிருங்க இந்த ப்ரஷ்ஷை. அடுத்து ரவுண்ட் ப்ரஷ் எடுங்க. என்ன சைஸ்? 2. அடுத்து புஷ்ஷோட அந்த மேல் பாகம் வந்து அப்படியே ஈவனாக ஸ்மூத்தாக இருக்காதுல்ல, அங்கங்கே லீவ்ஸ் தெரியும்ல. ஸோ அந்த லீவ்ஸை வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் போட சொன்னேன். அதுக்கு வந்து ஸ்மால் ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணாங்க. அதுக்கடுத்து அந்த புஷ்குள்ளேயே கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண சொன்னேன். ஸோ தட் உள்ளேயும் வந்து அப்படியே மொத்தமாக க்ரீனாக இல்லாமல் அங்கங்கே கொஞ்சம் லீவ்ஸ் இருக்கிற மாதிரி. உங்களோட இது தெரியணும், அந்த மாதிரி எல்லோ மிக்ஸ் பண்ணணும். ஓகே, எல்லோ மிக்ஸ் பண்ணி அந்த வெளியில் லீஃப் மாதிரி போட்டிங்கல்ல, அந்த மாதிரி கீழே வந்து லீஃப் மாதிரி போடணும். அந்த கிரீன் அடிச்சிருக்கீங்கல்ல, ஒயிட் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு பஞ்ச் போடுங்க, அப்புறம் இங்கே ஒரு பஞ்ச். ஓகே, இன்னும் கூட லைட் பண்ணிக்கோ. ஓகேவா, புரிஞ்சுதா? இந்த மாதிரி கீழே இருக்கிற இடத்துல மட்டும் டார்க் கலரா எடுத்து வைங்க. கீழே உள்ள பெட்டல்ஸ்ல மட்டும். ஓகே, ஓகே, எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. எல்லாரும் சிக்னேச்சர் ஒன்னா போடுறீங்களா? என்ன கலர்ல போடலாம் சிக்னேச்சர்? பிளாக். ஓகே, சூப்பர். வேதிகா, நீ சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருந்தா கிளாஸ்? எப்படி? நல்ல தைரியமா சொல்லு. பிடிக்கலன்னு சொல்லிடு. என்ன பிடிச்சிருந்துச்சு? ஃப்ளவர்ஸ் பண்றது பிடிச்சிருந்ததா? இந்த மாதிரி நீ பண்ணிருக்கியா முன்னாடி? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எப்படி இருக்கு உன்னோட பெயிண்டிங்னு உனக்கு தோணுது? செம்மையா. ஓகே, சரி, நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? நல்லா சொல்லி உங்க ஃபீட்பேக் கொடுப்பாங்கல்ல உங்க டீச்சர்ஸ்லாம், அந்த மாதிரி சொல்லு. இப்படிலாம் கேப்பேன்னு தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். சும்மா சொல்டா. Oh, what's good? Flowers. Did you learn anything? What did you learn? This one. Which part you like the most? Like flowers. Okay. நவ்யா, ஏதாவது சொல்றியா? என்ன பிடிச்சிருந்துச்சு? நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா? நீங்க சொல்லி கொடுத்தது புரிஞ்சுது. ஆனா கிளவுட்ஸ் கொஞ்சம் கிளவுட்ஸ் ஹார்டா இருந்ததா? ஆமா. அண்ட் எனக்கு மோஸ்ட் பிடிச்சது வந்து பிளண்டிங் தான் பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நைஸ் நைஸ். ஓகே, எல்லாரும் சைன் போடலாமா இப்போ? ஓகே. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம்.
நான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தது வந்து போர்டில் நம்ம பெருசாக போர்டை வச்சுட்டு பண்ணோன்னா அவங்க பார்த்து பண்ணிக்குவாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லைன்னு. பட் லேட்டர் தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன், அவங்க பக்கத்துலேயே வச்சு ஒரு போர்ட்லேயும் ஒவ்வொரு ஸ்டெப் வந்து சொல்லி கொடுத்தா அவங்க வந்து ஈஸியாக பண்ணுறாங்க. நான் அதோட என்னோட போர்டில் நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா அதை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல என்னோட ஃபோக்கஸ் போயிடுது. ஸோ இவங்க பக்கத்துலேயே இருந்தால் அப்பப்போ கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு லேட்டர்லாம் வந்து அவங்க பக்கத்துலேயே தான் நின்னேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாவே போக ஆரம்பிச்சிச்சு கிளாஸு. எனக்குமே இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா இருந்தது. நானுமே வந்து எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி கடைசியில் பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. நான் வந்து நடுவில் கூட நினச்சேன் ரொம்ப ஹார்டான பெயிண்டிங் சூஸ் பண்ணிட்டோமோ அவங்க ஏஜுக்கு, அதோட 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்க முடியாதோன்னு நினச்சேன். பட் 2 hours 10 minutes ஆச்சு. அதுக்குள்ளே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அவங்க ஏஜுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து நான் ஜூஸ் வாங்கி வச்சுருந்தேன். பாப்கார்ன் வந்து அவனில் வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டதுக்கு அப்புறமா எல்லாரையும் நல்லா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ண சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜூஸை கொடுத்துட்டு பாப்கார்னையும் சாப்பிட சொன்னோம். ஸோ அப்புறம் கொஞ்சம் நேரம் எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து அவங்களை பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்லோ குக்கில் போட்டிருந்த தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. என் பெயிண்டிங் எப்படி இருந்தது, கிட்ஸ்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ என்னோட கிளாஸும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.